ஹாய், ஒரு குட்டி கதை உங்களுக்காக. ஒரு கிராமத்தில் ஒரு டெய்லர் இருந்தாங்க. அதே கிராமத்தில் ஒரு இறைச்சி வியாபாரியும் இருந்தாங்க. இவங்கெல்லாம் டெய்லர் இடத்துல போய் கேட்குறாங்க, நீங்கள் இவ்வளோ வசதியாக இருக்கீங்க, ஆனால் நீங்கள் ஏழை எளியோர்களுக்கெல்லாம் உதவி செய்ய மாட்டீங்க. உங்களை விட ஒன்றுமில்லா வசதியில் ரொம்ப குறைந்தவர் அந்த இறைச்சி வியாபாரி. அவர் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இலவசமாக இறைச்சியெல்லாம் கொடுத்து ஏழை எளியோரை தாங்குகிறார் என்று அவரிடத்துல சொல்லும் பொழுது அந்த டெய்லர் சொன்னாராம், மனிதர்களுடைய உள்ளான நோக்கத்தை அவர்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்னார். கொஞ்ச நாள் போனதும் இந்த டெய்லர் இறந்துட்டார். இந்த டெய்லர் இறந்த பிறகு இந்த இறைச்சி விற்கிறவர் என்ன பண்ணார்னா, இறைச்சி ஏழை எளியோருக்கு கொடுப்பதை நிறுத்திட்டார். நிறுத்தம் எல்லாரும் போய், என்ன நீங்கள் இப்பெல்லாம் ஏழை எளியோர்களுக்கெல்லாம் இறைச்சியை கொடுக்க மாட்டீங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொன்னாராம், இல்லை, எனக்கு அந்த டெய்லர் அதிகமாக பணம் கொடுப்பாரு, கொடுத்து இந்த ஜனங்களுக்கு ஏழை எளியோருக்கு இறைச்சி கொடுக்கும்படி சொல்லுவார். அதைத்தான் நான் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ அவர் இறந்த பிறகு ஃப்ரீயாக நான் யாருக்கும் இறைச்சி கொடுக்க முடியாது என்று அவர் சொல்லிவிட்டார். ஆமாங்க, இன்னைக்கு அநேக வேளையிலே நாமும் கூட நாம் செய்யக்கூடிய நற்கிரியைகளுக்கு அதில் நமக்கு ஒரு பேரும் புகழ்ச்சியும் அல்லது மற்றவர்கள் காணும்படியாக நாம் செய்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அப்படிதான் இருக்கு. மற்றவர்கள் காண்பதற்காக நீங்கள் நற்கிரியைகளை செய்யாமல் தேவனுடைய நாம மகிமைக்காக எதை செய்தாலும் தேவன் நாம மகிமைக்காக செய்யணும்னு சொல்லி மத்தேயு 6:1 சொல்லுது. நாமும் வீண் புகழ்ச்சியை தேடாமல் தேவனுக்காக ஏதாவது ஒன்று மறைவாக எப்பொழுதும் செய்து கொண்டே இருப்போம். அதற்கான பிரதிபலன் தேவன் நிச்சயமாகவே நமக்கு தருவார். ஆமென்.